வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு தோழர் கா கனகராஜ் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம். இரண்டு இந்தியாக்களை நம்ம பார்க்க முடியுது. ஒண்ணு பிஜேபி ப்ரொஜெக்ட் பண்ற ஒரு இந்தியா, இன்னொன்னு யதார்த்தமா ரியலிஸ்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு இந்தியா. பிஜேபி ப்ரொஜெக்ட் பண்ற இந்தியாவில பாத்தீங்கன்னா 5th லார்ஜஸ்ட் எக்கானமி அப்படின்னு சொல்றாங்க. உலகத்திலேயே அதிக செல்வந்தர்கள் இருக்கக்கூடிய நாடாக இந்தியா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நிஜத்துல பாத்தீங்கன்னா உலக பசி குறியீட்டுல 111வது இடத்துல இருக்கும். 80 கோடி இந்திய மக்கள் இன்னமும் அரசாங்கம் கொடுக்கிற இலவச ரேஷனை நம்பி இருக்கிறாங்க. மனிதவள குறியீட்டுகளில் 195 நாடுகள்ல பங்களாதேஷை விட பின்தங்கி இருக்கிறோம். IMF ரீசெண்டா சொன்ன ஒரு விஷயத்துல 2025க்குள்ள பங்களாதேஷை விட ஒரு ஏழ்மையான நாடா இந்தியா மாறிடும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க. இந்த பிம்பத்துக்கும் நிதர்சனத்துக்கும் உள்ள வேறுபாடு மக்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா புரிஞ்சிருக்கு. அவங்க நம்ம சொல்ற டேர்ம்ஸ்ல அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. பட் எனக்கு விலைவாசி உயர்ந்து போச்சு, சேமிப்பு இல்லை, அல்லது நீங்க வீட்டு வாடகை என்னவா இருக்கு, அல்லது பயணத்துக்கான செலவு என்னவா இருக்கு, இதோட சேர்த்துதான் அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஜிடிபியோ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றியோ அவங்க அப்படி அந்த டேர்ம்ஸ்ல புரிஞ்சுக்க மாட்டாங்க. பட் எப்போதுமே ஈவன் சில பேர் சொல்லும் போது கூட ஜிடிபி குரோத் அப்படின்னா அது அவசியம். ஆனா அது மட்டுமே எல்லாத்தையும் பிரதிபலிக்கிறது கிடையாது. உதாரணமா நீங்க எனக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம், உங்களுக்கு 10 ரூபா சம்பளம்னா நம்முடைய ஆவரேஜ் சம்பளம் 5,05,000 ரூபா அப்படிங்கிறது எந்த யதார்த்தத்தையும், அதாவது ஒரு 10 ரூபா சம்பளம் வாங்குறாருங்கிற அந்த நிஜத்தையும் பிரதிபலிப்பது கிடையாது. அந்த 1 லட்சம் ரூபா வாங்கி அப்ளூவண்டா இருக்காங்க, ரொம்ப லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பிரதிபலிக்க கூடாது. அதனாலதான் யூனிட் வைஸ் நீங்க பார்க்கணும். இது ஒரு மேக்ரோ லெவல்ல ஒரு ஒரு பெரிய பிக்சர் கிடைக்கிறதுக்கு உதவுமே தவிர, பட் குறிப்பான பிக்சரை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க கீழே இருக்கிற கொஞ்சம் பேரை எடுக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, அவங்க சொன்னாங்களா இவங்க சொன்னாங்களாலாம் விட்டுருவோம். ஆக்சுவலா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈஸ்ராம் போர்ட்டல்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் ரெஜிஸ்டர் பண்றது. இப்ப கிட்டத்தட்ட 29 கோடியை தாண்டி அதுல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுல போன 2021 நவம்பருக்கு பின்னால அது பற்றியான டீடைல் அனாலிசிஸ் வரல. அப்ப வந்தபோது எல்லாத்துக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா 27.69 கோடி பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுல 94.1% கிட்டத்தட்ட நீங்க அன்ஆர்கனைஸ்ட்ல இருக்கக்கூடியதுல உங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறதுல 94% பேர், அது 26 கோடி பேர் வருது. இந்த 27.69ல 26 கோடி பேர் 10,000த்திற்கும் கீழ் வருமானம் உள்ளவர். நீங்க 10,000த்துக்குன்னு இந்த வார்த்தை, இந்த அமௌண்ட்டை சொல்லும் போதே எல்லாத்துக்கும் என்ன இருக்குன்னா 10,000 மட்டும் தான் மனசுல பதியும். உண்மையில என்னன்னா அதுல 3,000 வாங்குறவரும் இருக்காருங்கிறது தான். 3,000 வாங்குறவரும் இருக்காரு, 5,000 வாங்குறவரும் இருக்காரு, 8,000 வாங்குறவரும் இருக்காரு, 10,000 வாங்குறவரும் இருக்காரு. சோ 10,000த்துக்கு கீழ் வாங்குறவங்க 94% பேர். இந்த 94% பேர் 10,000 ரூபாய்க்குள் தான் வாழ்க்கையை நடத்த வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் என்பது ஒரு அம்சம். இன்னொரு அம்சம், இந்த காலத்துல 360 சர்வேன்னு ஒரு அமைப்பு நடத்தினாங்க. அவங்க நடத்தினதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த காலத்துல அவங்க 22 வரை எடுத்திருக்காங்க, நான் சொல்றது 21. அடிமட்டத்தில் இருக்க 20% பேருடைய வருமானம் 50% அளவுக்கு குறைந்திருக்கு. அதுக்கு மேல இருக்கக்கூடிய 20% பேருடைய வருமானம் 30% குறைஞ்சிருக்கு. இந்த 40-60 அந்த ரேஞ்சில இருந்தவங்களுடைய வருமானம் 10% குறைஞ்சிருக்கு. அந்த 60க்கும் 80க்கும் இடையில இருக்கிற அந்த 20% பேருடைய வருமானம் தான் 7% உயர்ந்திருக்கு. அந்த 7% கூட நீங்க பணவீக்கத்தோடு ஒப்பிட்டீங்கன்னா அது உயர்வு கிடையாது. ஆனா டாப்ல இருக்க 20%
20% பேருடைய வருமானம் 40% உயர்ந்திருக்கு. எனவே வருமானம் உயர்ந்திருக்கா தாழ்ந்திருக்கான்னு மொத்தமா நீங்க பேசக்கூடாது. இந்தியாவினுடைய சொத்து இந்த காலத்துல அதிகரிச்சிருக்குங்கிறது உண்மை, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா என்ன பிரச்சனைன்னா, கீழே இருக்கக்கூடிய 50% பேருடைய வருமானம், ஈவன் 60% பேருடைய வருமானம் 6.4%. நீங்க 60% 6.4%, அதே சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா மேல இருக்க 1% பேரிடம் 40% வருமானம். எனவே இந்த காலத்துல நீங்க இத இன்னொரு வகையில நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். வெறும் இதா சொல்லிட்டு போறோம்னு பலருக்கு தோணும், வெறும் நம்பரா சொல்றாங்க. நீங்க சமீபத்துல ஒரு 2-3 நாளைக்கு முன்னால ஏப்ரல் மாதத்துல ஜிஎஸ்டி வருவாய் 2,10,000 கோடி. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. 2 மிடில் கிளாஸ் ஆட்கள் பேசிட்டு இருந்தாங்க. நாகர்கோவில், இங்க கல்வி அறிவு அதிகம். அவங்க 2 பேரும் என்னன்னா, மோடியும் நிர்மலா சீதாராமனும் தே ஆர் கிரியேட்டிங் ஒண்டர்ஸ். பாருங்க, நீங்க இந்த வரிகட்டாம இருந்த வியாபாரிகளை எல்லாம் வரிகட்ட வச்சதன் மூலம் 2,10,000 கோடி ரூபாய் சாதனை அளவாக வந்திருக்கு. ஆக்சுவலா இந்த 2,10,000 யாரு கட்டுறது இல்ல, வியாபாரிகள் கட்டுறதில்லை. வியாபாரிகள் அது ஒரு முகவர்களாக செயல்படுவார். நான் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறேன்னா நான் வரின்னு தனியா கட்டுறதில்லை. நான் கட்ட 50 ரூபாயில அல்லது 100 ரூபாய்க்கு வாங்குறேன்னா அதுல இந்த வரியும் ஜிஎஸ்டியும் சேர்ந்திருக்கு. அதை அவர் பிடிச்சு கட்டுவாரே தவிர அடிப்படையில் எண்ட் யூசர்ஸ் தான் கட்டுவாங்க. நான் டாப் டு பாட்டம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 2,10,000 கோடி அது ஒரு பக்கம், ஆனா 144 கோடி. சோ நீங்க 2,10,000 144 வகுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய தொகை இருக்கு. ஒரு 1,400 ரூபாய் வர வரும். இந்தியாவில் சராசரி குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை 4.4, தமிழ்நாட்டுல அது 3.5க்கு பக்கத்துலதான் இருக்கு. இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு குடும்பம் 1 மணி நேரத்துக்கு 9 ரூபாய் என்கிற அளவில் வரி கட்டிட்டு இருக்கு சராசரியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தையும் சேர்த்துங்க. சோ இவ்வளவு பெரிய தொகை இது மறைமுக வரியின் மூலமாக வருது. இதெல்லாம் சாதாரண மனுஷன் கொடுக்குறது. ஆனா இதோட சேர்த்து நீங்க வேறு சில விஷயத்தை பார்க்கலாம். ஆக்சுவலா பிரிட்டிஷ்காரங்க பீரியடுக்கு பின்னால அரிசிக்கு கோதுமைக்கு ஜிஎஸ்டி வரி இருந்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்க பெரும்பாலும் பயன்படுத்துற தங்கத்துக்கு 3% வரி, ஆனா கொஞ்சம் பேர் மட்டும் பயன்படுத்துற வைரத்துக்கு 1.5% வரி. இப்ப சாதாரண மக்களிடமிருந்து வரி வருவாயை அப்படியே சேனலைஸ் பண்றாங்க. இது மிடில் கிளாஸும் தப்பல. நீங்க மிடில் கிளாஸுடைய டாப் மோஸ்ட் அந்த வருமான வரி சீலிங் பாத்தீங்கன்னா 30%. ஆனா கார்பரேட்டுக்கு என்ன சதவீதம்? 22% தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்போ அதை விட, அதாவது ஒரு 10,000 கோடி ரூபாய் வருமானம் இருக்கிற ஒரு பெருமுதலாளி 22% கட்டினா போதும். ஆனா நீங்க ஒரு 15 லட்சம் வாங்குறவரு மேல இருக்க ஸ்லாபுக்கு அவர் 30% கட்டுவார். பொதுவா நாடுகளுக்குள்ளேயே கூட என்ன சொல்றாங்கன்னா டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் ட்ரீட்டின்னு போடுவாங்க. ஒரு பொருளுக்கு 2 இடத்துல வரி போட்டக்கூடாது, அதுக்காக போடுவாங்க. ஆனா நீங்க மிடில் கிளாஸை பொறுத்தவரை இப்ப 15 லட்சம் ஒருத்தர் வாங்குறாரு, அதுல ஒரு 3 லட்சம் அவருக்கு மிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க, வரி எல்லாம் கட்டினது போக. அதுக்கு வரியும் கட்டி இருப்பார். அத பிக்சட் டெபாசிட்ல போட்டாலும் சரி, ரெக்கரிங் டெபாசிட்ல போட்டாலும் சரி, அல்லது எம்ஐஎஸ் என்று அந்த இதுல சொல்றாங்கல்ல, நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல போட்டாலும் சரி, அவருடைய வட்டி வருமானம் 10,000 தாண்டிடுச்சுன்னா அவருடைய டாப் மோஸ்ட் ஸ்லாப் என்னவோ அதுல சேர்த்து நீங்க எகைன் வரி கட்டணும். சோ ஒரே பொருளுக்கு ஒரே வருமானத்துக்கு நீங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை வரி கட்டணும், அதுவும் டாப் மோஸ்ட் ஸ்லாப்ல அப்படிங்கிறது இருக்கு பாத்தீங்களா. இதெல்லாம் ஏழைகளிடமிருந்தும் நடுத்தர வர்க்கத்திடமிருந்தும் அப்படியே அரிச்சு எடுத்துட்டு போறது. இன்னொரு பக்கத்துல நீங்க 2 அம்சத்தை பார்த்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஒண்ணு 9 வருஷம் 14,50,000
56,000 கோடி ரூபாய் பெருமுதலாளிகளுடைய கடன் ரத்து செய்யப்பட்டது. அது ஒரு பகுதி. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 2015 சொத்து வரிய அவரு அருண்ஜேட்லி 2015 ரத்து பண்ணிட்டார். 2019 நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கார்பரேட் டாக்ஸ 30% 22% குறைச்சாங்க. அந்த வருஷத்துல நமக்கு இழப்புன்னு அவங்க சொன்னது, அதாவது கார்பரேட் டாக்ஸ்க்கு அரசாங்கத்துக்கு வர வேண்டியது, அல்லது இன்னொரு வகையில வச்சுக்கோங்க, இந்த பெருமுதலாளிகளுக்கு விட்டு கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா 1,84,000 கோடி. சோ இந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஏன்னா அப்போ இருந்த நிலைமையில 8% என்பது 1,84,000. இப்ப இன்னும் கூடுதலாக இருக்கும். கிட்டத்தட்ட இதுலயும் அதுக்கு ஈக்குவலான தொகை அவங்களுக்கு விட்டு கொடுத்திருக்காங்க. இது போக நீங்க பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 4 கான்ட்ரிபியூஷன்ஸ். எனவே நீங்க சொன்ன 2 இந்தியா என்பதை, இந்த 2 இந்தியா என்பது காங்கிரஸ் இருந்த போதும் இருந்திருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா என்ன பிரச்சனைனா, இந்த 2 இந்தியாவுக்கும் இடையில உள்ள கேப் இருக்கு இல்லையா, இடைவெளி இருக்கு இல்லையா, அது இந்த காலத்துல என்ன சொல்றாங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்க காலத்துல கூட இல்ல, 100 ஆண்டுகளில் காணாதது என்று சொல்றாங்க. சோ அதுலதான் நீங்க இது 2ஐயும் சேர்த்து பார்க்கணும். சொத்துல நீங்க 60% கையில 6.4%, மேல இருக்க 1% கையில 22.6% இருக்கு என்பதோட சேர்த்து பார்த்தோம்னா தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இந்த எலெக்ஷன்ல இன்னொரு முக்கியமான கோர் இஷ்யூ பாத்தீங்கன்னா வேலையில்லா திண்டாட்டம். 45 வருடங்கள்ல இல்லாத அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. ரீசெண்டா ILO தரவுகள் படி கிட்டத்தட்ட 83% இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்கிறாங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நேத்து PM உடைய எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில்ல இருக்கக்கூடிய சுர்ஜித் பல்லா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கடந்த 8 ஆண்டு மோடி ஆட்சியில தான் அதிக வேலைகள் உருவாக்கப்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட 1 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்க. வாஜ்பாய் காலத்திலையும் மோடி காலத்திலையும் தான் அதிக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல ஜாப்லெஸ் growth இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு. எது உண்மை? ஆக்சுவலா இந்த வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி பொறுப்புல இருக்கிறவங்க சொல்லும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அது ஃப்ராட். இட்ஸ் a fraud on Indian people. இந்திய மக்களை மோசடித்தனமாக ஏமாற்ற பயன்படுத்துகிறது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தரவுகள்னா காங்கிரீட்டா இந்த மாதிரி வாங்க. பப்ளிக் செக்டார்ல எவ்வளவு பேரை நியமிச்சாங்க? மோடி ஆட்சிக்கு வரும்போது பப்ளிக் செக்டார்ல ஒட்டுமொத்தமாக ஒரு 16 லட்சம் பேர் வேலை பார்த்தாங்க. அதுல 13 லட்சம் பேர் நிரந்தர தொழிலாளிகள். ஓகே, இப்ப அந்த 16 லட்சம் என்பது 13 லட்சம் ஆயிடுச்சு. ஓகே, இந்த 13 லட்சமாக இருந்த நிரந்தர தொழிலாளிகளுடைய வேலை 9 லட்சம் ஆயிடுச்சு. 4 லட்சம் குறைஞ்சிருக்கு. பப்ளிக் செக்டர்ல குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிருக்கு. இது மாதிரி அரசு துறைகள், பொதுத்துறைகளை விட்டுட்டு அரசு துறைகள்னு நீங்க போஸ்டல், இது ரயில்வே மாதிரி பாத்தீங்கன்னா, ரயில்வேல கடைசியா வந்த கணக்கு என்ன சொல்லுது? கிட்டத்தட்ட 3,20,000, மொத்தம் 14,000 வேக்கன்சில 3,20,000 வேக்கன்சிஸ் ஃபில்அப் பண்ணப்படல, காலியா இருக்கு. அதுல 1,20,000 எது அப்படின்னு சொன்னா பாதுகாப்பு சம்பந்தமான பணிகள்ல இருக்கு. அது இந்த பலாசூர் அந்த 3 ட்ரெயின் ஆக்சிடென்ட ஒட்டி நிறைய பேரு இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க. சோ ஒன்றிய அரசு வேலைகள்ல 10 லட்சம் காலியா இருக்கு. நீங்க பப்ளிக் செக்டார்ல ஒரு 4 லட்சம் வேலைகளை பர்மனன்ட் வேலையை குறைச்சிட்டீங்க, ஒட்டுமொத்தமா 3 லட்சத்தை குறைச்சிருக்கீங்க. அரசு துறையில இந்த ஒரு துறையில மட்டும் 3,20,000 வேக்கன்சி இருக்கு. பிறகு இவங்க எங்க வங்காள விரிகுடாலையும் அரபிக்கடல்லையும் இந்துமா கடல்லையும் வேலை வாய்ப்பை உருவாக்குறாங்க. இன்னொரு விஷயம் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க பொதுவா வேலையின்மை அல்லது வேலை பார்ப்பது, வேலையில இருக்கிறவங்க சம்பந்தமான கணக்கு எப்படி இருக்காங்கன்னா, 15 வயதில் இருந்து 64 வயசுன்னு சில பேர் வச்சுக்கிறாங்க, 60 வயசுன்னு வச்சுக்கிறாங்க. சோ இந்தியாவில் 64 வயசுன்னு வச்சு கணக்கெடுக்கும் போது 2011-12 அந்த இருந்தவங்கல 52% பேர் பணியில இருந்தாங்க. 21-22 அது 38.9%, 39% வச்சு 13% டிராப் ஆயிருக்கு. சோ நான் என்ன கேட்கிறேன்னா, பல்லாவோ அல்லது இன்னொருத்தரோ பேசும்போது தரவுகளை முன் வச்சு பேசணும்ல.
ஜாப் கிரியேஷன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எதை சொல்றாங்கன்னா ஒன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாங்க முந்திரா கடன் கொடுத்தோம், அந்த திட்டத்துல இவ்வளவு பேரும் பலன் அடைஞ்சிருக்காங்க இண்டிவிஜுவல்ஸ். நான் என்ன கேட்கிறேன்னா, அப்ப வேலையின்மை குறைஞ்சிருக்கணும்ல. இங்க வேலை வாய்ப்பு ஒரு பக்கம் இருக்கு, அப்ப வேலையின்மை என்ன என்கிற கேள்வி இருக்கு. இந்த கேள்விகளுக்கு ஸ்ட்ரைட்டா அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. ஈவன் முத்ரா திட்டத்துல கூட அது நிறைய என்பிஏவா மாறிடுச்சு, அதை கட்டல. ஈவன் சில பேருக்கு 50,000 45,000 எல்லாம் லோன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கவர்மெண்ட் பணத்தை எடுத்து இண்டிவிஜுவலுக்கு நீங்க வச்சுக்கோ அப்படிங்கிறதுக்காக கொடுத்தது தானே தவிர அதுல வேற எதுவும் இல்லை. நான் என்ன கேட்கிறேன்னா, பப்ளிக் செக்டார்ல இவ்வளவு வந்ததுன்னு நீங்க சொல்லணும், அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இப்படி பண்ணணும் இருக்கோம் அப்படிங்கறத சொல்லணும், அல்லது கவர்மெண்ட் சர்வீசஸ்ல இவ்வளவு இருக்குன்னு சொல்லணும், அல்லது பிரைவேட்ல இவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட் கூடியிருக்கு. அவர் சொல்றாரு. நாங்க வந்து அதுல கூட ஒரு மிஸ்லீடிங்கா இருக்கு. ஆவரேஜ் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை புரிஞ்சுக்கிறவர் எப்படி பார்ப்பாருன்னா, ஒவ்வொரு வருஷமும் 1 கோடி வேலை வந்ததாக அவர் புரிந்து கொள்வதற்கு படிக்கிறவங்க. நான் எப்படி 10,000 சொல்லணும், 10,000க்குள்ள 3,000 அடக்கம். ஆனா ஆவரேஜ்னு சொல்லும் போது இவர் சொல்றாரு. நீங்க இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, அப்படி ஒண்ணு இருந்திருந்தா கடைசியா நரேந்திர மோடி சொன்னது என்னன்னா, 10 லட்சம் பேருக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுக்க போறேன் அப்படின்னு நேரடியா அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். அவரே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். எனவே இட்ஸ் அ ஃப்ராட். இவங்கெல்லாம் நீங்க வந்து மோடிக்கு ஓட்டு கேட்கறதுக்காக இன்னைக்கு நீங்க பத்திரிகையில பார்த்திருப்பீங்க, ஒவ்வொருத்தரா வர்றாங்க. உச்ச நீதிமன்றம் மட்டும்தான் சொல்லலைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பேக்வர்டு கமிஷனுடைய சேர்மன், நேஷனல் பேக்வர்டு கமிஷன் சேர்மன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி வந்து நீங்க தேசத்தை பாதுகாக்க வாக்களிக்க வேண்டும். இந்த நேஷனல் பேக்வர்டு கிளாஸ் கமிஷனுக்கு இதுவரை சட்ட அந்தஸ்து இல்லாம இருந்தது, மோடி தான் அதை கொடுத்திருக்காரு, இந்த அரசாங்கம் தான் கொடுத்திருக்கு. அதாவது இந்த அரசாங்கம் மோடின்னு சொல்லல, இந்த ஆண்டில் தான் வந்திருக்கிறது, இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அவங்க வந்து எக்கனாமிக் அட்வைசரை இறக்கி விட்டுருக்காங்க. இனி அடுத்து வேற யாரையாவது இறக்கி விடுவாங்க. களத்துல மக்களை சந்திக்கிற போது இந்த தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் இருந்தா இதை பத்தி பேச மாட்டாங்க. இப்ப இவங்களை வச்சு இதை சொல்றாங்க. நீங்க ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தாங்களே, வேலை வாய்ப்பு 1 கோடி கொடுத்திருந்தா மோடி எல்லாம் பிடிச்சிருக்க முடியுமா என்ன? வேலை வாய்ப்பை பத்தி எங்கேயுமே அவர் பேசுறது இல்ல, வறுமை ஒழிப்புங்கிறத பத்தி எங்கேயுமே பேசுறது இல்லை. அவங்க பேசுனது எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். மோடி கேரண்டி கொடுக்குறேன்னு சொன்னாரு, அதை யாரும் நம்புறதுக்கு தயாரா இல்ல. மோடி பரிவாரம்னு சொன்னாரு, அதை விட்டுட்டாரு. இவங்க ஒவ்வொரு தடவையும் ஒரு கோஷம் வைப்பாங்க. முதல் தடவை 56 இன்ச்சுன்னு வச்சாங்க, அதை கடைசியில வச்சிருந்தாங்க. போன தடவை சவுக்கித்தார்னு சொன்னாங்க, அதை தேர்தல் முடிவு வரை வச்சிருந்தாங்க. இந்த தடவை மோடியினுடைய கேரண்டிங்கிறதையோ அல்லது வந்து இந்த மோடி குடும்பங்கிறதையோ அவங்க சொல்றதுக்கெல்லாம் தயாரில்லை. எனவே இட்ஸ் அ ஃப்ராட். ஃப்ராட் ஆன் இந்தியன் மாசஸ், ஃப்ராட் ஆன் இந்தியன் டெமோக்ரஸி, ஃப்ராட் ஆன் இந்தியன் இன்டெலக்சுவல் கம்யூனிட்டி. நீங்க இத ஒருத்தர் சொல்லும் போது அதுக்கு ஒரு மரியாதை வந்துடும் பாத்தீங்களா? அப்படி சொல்லாமா? ஏற்கனவே அவங்க சொன்னாங்க 25 கோடி பேரை நாங்க வறுமையில இருந்து அப்படியே கையை தூக்கி விட்டுட்டோம் அப்படின்னு. இவங்க ஒரு காலத்திலையும் உண்மையே பேச மாட்டாங்க. அப்படி உண்மை பேச வேண்டிய உண்மைகளை அவங்க மறைச்சிட்டு அவங்களுடைய இமேஜை பில்டு பண்றதுக்காக இப்படி ஆட்களை தாங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன் என்கிறார்கள் என்பதற்காக பியூரோக்ராட்ட அல்லது வந்து எக்கனாமிஸ்ட் மாதிரியான ஆட்களை வச்சு சொல்ல வைக்கிறாங்க. இப்ப இந்தியால மக்கள் கூட 2 இந்தியாக்களாக இருக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் தெளிவா இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பா சவுத் இந்தியா, இப்ப பீகார்ல பாத்தீங்கன்னா கூட அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் மெயின் இஷ்யூவா இருக்கு ஓட்டிங் பேட்டர்ன்ல பார்க்கும் பொழுது. ஆனா இன்னொரு தரப்பு மக்கள் மோடி சொல்றது எல்லாத்தையும் நம்பக்கூடிய மக்கள். நேத்து கூட பாத்தீங்கன்னா டெல்லியில எதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்றோம்னு தெரியாம ப்ரொடெஸ்ட் பண்ண மாணவர்கள்லாம் நம்ம பார்த்தோம். நேத்து அகிலேஷ் யாதவ் வந்து கன்னௌஜ்ல ஒரு கோவிலுக்கு போயிருக்கிறாரு, அங்க கங்கை நீரை ஊற்றி அந்த கோவில வந்து கழுவி விடுற ஒரு கூட்டமும் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இவங்களும் இலக்க வந்து இந்த கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி வச்சுக்கிட்டே இருக்காங்க. 60 வருஷத்துல காங்கிரஸ் செய்யாதது 60 மாசத்துல செய்வோம்னு சொன்ன மோடி இப்போ இலக்கை மாற்றி 2047 விக்சித் பாரத்ல கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. ஏன் இந்த இலக்க மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. இல்ல, அவங்கனால நீங்க சொன்னதை செய்ய முடிஞ்சா இதெல்லாம் செஞ்சேன்னு பேசுவாங்கல்ல. இப்ப நீங்க வந்து 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்க முடியலப்பா, ஆனா ஆண்டுக்கு 1 கோடி பேருக்கு வேலை கொடுத்தோம்ப்பா அப்படின்னு அவரால் சொல்ல முடிஞ்சா அதை சொல்லியிருப்பார். 1.5 மடங்கு விலைவாசி இது விவசாய விளைபொருளுக்கு என்னால கொடுக்க முடியல,
ஒரு 1.25 மடங்கு கொடுத்திருக்கேன்னு அவரால் சொல்ல முடியும். அது முதல் இடத்துல சொன்னாங்க. அப்ப போன தேர்தல்ல அது நடக்கலைன்னு இன்னும் ரொம்ப ஸ்பெசிபிக்கா நாங்க 2022க்குள் விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்கு ஆக்குவோம்னு சொன்னாங்க. நடந்திருந்தா அதை சொல்லி இருப்பாங்கல்ல. 60 வயசுக்கு மேற்பட்ட இவங்க விவசாயிகள் வியாபாரிகளுக்கு நாங்க பென்ஷன் கொடுப்போம்னு சொன்னாங்க. நடந்திருந்தா சொல்லி இருப்பாங்கல்ல. அவங்க வச்சிருக்கலாம், ஒன்னும் வந்தவங்க இல்ல. இன்னொரு பக்கம் நீங்க 2 இந்தியான்னு சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த 2 இந்தியா இடையில தீசா சத்தால்வத்து இங்க வந்திருந்தாங்க சென்னைக்கு. அவங்க வரும்போது நீங்க தமிழ்நாட்டை பாராட்டி பேசிட்டு அவங்க ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, நார்த் இந்தியாவும் இப்போது தென் மாநிலங்களை பார்த்து கற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ஜீ நியூஸ்ல அதனுடைய அதாவது இதுவரை மோடியும் அமித்ஷாவும் போற எல்லா பேரணிகளையும் லைவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நிப்பாட்டிட்டாங்க. அந்த ஆதரவா இருந்த ஆளை தூக்கிட்டாங்கிறது வருது. ஸ்லோவா அது சேஞ்ச் ஆகுது. அந்த நேரத்தில் நீங்க அவங்க ஒரு பக்கம் நேத்தா முந்தா நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு எக்ஸ்பிரஸ் தமிழ்நாட்டுல இருந்து வர்றது இல்ல, அது டெல்லியில இருந்து வர்ற இந்தியன் எக்ஸ்பிரஸ், நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல சென்டர் பேஜ் ஆர்டிகிள் தவ்லின் சிங் ஒன்னு எழுதியிருக்காங்க, இன்னொரு லேடி ஜேர்னலிஸ்ட் எழுதியிருக்காங்க. இந்த லேடி இன்னொரு அந்த பேர் எனக்கு மறந்து போச்சு. அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய கோர் டீம் அவர்னால ஃபீல்டுக்கு கொண்டு வர முடியல. இப்ப அவர் ஒரே ஒரு மெசேஜ சொல்றாரு அந்த கோர் டீம் கிட்ட, நான் இஸ்லாமிய வெறுப்பை விட்டுறல, நான் இந்துத்துவ கோர் இதை நான் விட்டுறலைன்னு சொல்றதுக்கு அவர் முயற்சி பண்றாரு. ஆனா ஒண்ணும் நடக்கல. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அசோக் சவான் முன்னாள் காங்கிரஸ் தலைவர், முதலமைச்சரா இருந்தவர், அந்த ஆதர்ஸ் சொசைட்டி ஸ்கேம்ல குற்றம் சாட்டப்பட்டவர். அவருடைய பொதுக்கூட்டத்துக்கு அவர் கான்ஸ்டிடியூன்சியில் நடந்த பொதுக்கூட்டத்துக்கு 1/3 பிஜேபி காரர்கள் அதுக்கு போகல. ஏன்னா நீ ஒருத்தனை ஒரு நாளைக்கு காட்டி அவன் ரொம்ப ஊழல் பேர்வழி அவன் முகத்துல எல்லாம் கரிபூசுன்னு சொல்ற, நான் பண்ணிட்டு வந்திருக்கேன். அடுத்த நாள் அவன் நல்லவன் என்னை ஓட்டு கேட்க போய் சொன்னா நான் எப்படி போய் கேட்க முடியும் என்கிற முறையில மோடியோட பொதுக்கூட்டத்துக்கு 1/3 வரல. இதே போல RSSம் பல இடங்கள்ல அவங்க எங்களுடைய கிரெடிபிலிட்டி கேள்விக்குள்ளாகுது. அவங்க ஒன்னும் நரேந்திர மோடியை தானே பிரதமரா வச்சிருக்காங்க, எனவே அவங்க கிரெடிபிலிட்டில இருந்து தப்பிச்சு போக முடியாது. ஆனா அப்படி சொன்னதா அவங்க எழுதியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நார்த்லயும் அது ஸ்லோவா நீங்க 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 அதை கரெக்டா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு அப்புறம் தான் முதல் கட்ட தேர்தலுக்கு பின்னாலதான் அவருடைய இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் வந்ததுங்கிறத நீங்க பார்க்க முடியும். அப்ப அந்த பேச்சு எங்கிருந்து வருதுன்னா, ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேசத்திலையும் தன்னுடைய கான்ஸ்டிடியூவன்சி தன்னை நம்பவில்லை அப்படிங்கிறது வருது. அந்த காரணத்தினாலதான் அவர் அந்த நேரேஷனை மாத்தி பார்ப்போம், இந்த நேரட்டிவை மாத்தி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தாரு. ஆனா அதுக்கு பின்னாலையும் அவங்க எந்தியூஸ் ஆகல அப்படிங்கறதா இப்ப வந்திருக்கக்கூடிய தகவல். எப்பவுமே இந்த தமிழ்நாட்டிலே எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரே தெருவுல கூட 2 விதமாகவும் இருக்கும். ஆனா ஸ்லோவா இது மெர்ஜ் ஆகுது. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஆன்டி பிஜேபி என்கிற விஷயத்தில் அது மெர்ஜ் ஆகுது என்றுதான் நீங்க அநேகமா ஹிந்துஸ்தான் டைம்ஸ் போடுவாங்க, இந்தியா டுடே கூட போடுவாங்க. இன்னைக்கு நேற்று ஒரு எலிமெண்டரி ஸ்கூல்ல 200 மார்க்குக்கு 212 மார்க் போட்டாங்கன்னு இன்னைக்கு சமூக வலைத்தளத்துல ஒரு பிரைமரி ஸ்கூல்ல இப்படி குஜராத்ல பண்ணியிருக்காங்கன்னு வந்தது. நான் அதை எடுத்து பார்த்தா என்ன இருக்கு அப்படின்னா, நான் ஒரு தப்பா எதுவும் போட்டாங்களோ இப்படி எப்படி போடுவாங்கன்னு பார்த்தா எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாலையும் அது இப்பதான் வெளியே வந்திருக்கு. மெயின்ஸ்ட்ரீம் மீடியால போட்டாங்க. இமிடியேட்டா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இதுக்கு ஒரு விசாரணை போடுறோம், இது எப்படி நடந்ததுன்னு பாக்குறதுக்கு போடுறாங்க. பர் டே ஒரு நாளைக்கு 6 பெண்கள் குஜராத்தில் மட்டும் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். நான் பெண்கள் மீதான பொதுவான வன்முறையை சொல்ல, ரேப்ப சொல்றேன். ஒரு நாளைக்கு 6 பேர். நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு ஒரு நாள் பாக்கி இல்லாம சராசரியாக நீங்க பாத்தீங்கன்னா 30 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் எதுல வருது? டைம்ஸ் ஆஃப் இந்தியால தான் வருது, வேற ஒரு பத்திரிகையில நான் சொல்ல. சோ இவங்க யாரை யாரெல்லாம் இவங்களை புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்க அவங்க லேசா ஷிஃப்ட் ஆகுறாங்க பாத்தீங்களா.
சரி, இந்த பீரியட்ல பாஜகல போட்டியிட மாட்டேன் பாஜக டிக்கெட்லன்னு நீங்க வித்ட்ரா பண்ணவங்கள காங்கிரஸ்ல என்ன சூரத்லயோ இந்தூர்லயோ மிரட்டுறத ஒரு பெரிய விஷயமா பேசினாங்க. ஆனா குறைந்தபட்சம் 7ன்னு நினைக்கிறேன், 7ஆ 8ஆன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. கேண்டிடேட் பேரை சொன்ன பிறகு பிஜேபி காரங்க போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சோ இதெல்லாம் நார்த்து தனியா சவுத்து தனியா இருக்குங்கிறத ஒரு பக்கம் ஒத்துக்கொண்டு ரெண்டும் ஒன்றை ஒன்று நெருங்கி கொண்டு இருக்கிறது. அது சவுத்த போலதான் நார்த்து பிரதானமா இதை சுயீകരിக்குதுன்னு தான் பார்க்க வேண்டியது. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு ட்ரெண்டா தான் நம்ம பாக்குறோம். சவுத்ல ஆரம்பிச்சு வச்சிருக்க இந்த ட்ரெண்ட் இன்னைக்கு நாடு முழுக்க மக்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு பல முக்கியமான கருத்துக்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச். நன்றி.